Patience of a Little Girl. Once upon a time, there was a little girl whose name was Molly. She lived in a small town in a country. One day, shortage of food occurs in that country. Every day, many groups of the children of the city go to a rich man's house to get loaves of bread. As soon as the servants brought out loaves, they fought among themselves and struggled hard to get them. Molly did not fight. She waited patiently for her turn and got the smallest loaf at last of all. One day, as usual, Molly brought the smallest loaf. When she cut it, she found 2 rupees in it. Molly went back at once to return the money. The rich man was pleased at her honesty. She gave her not only those 2 rupees but 2 rupees more as a reward. So, what is the moral of the story? Patience brings its own reward. She waited patiently for her turn to get that loaf of bread, and what she got at last? She got a reward. Okay, so the patience, it will bring its own reward. Now let's understand the same story in Tamil. Okay, so ஒரு சின்ன குழந்தையின் பொறுமை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஊரில் மாலின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஓகேங்களா? ஸோ அவள் ஊரில் வந்து ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டமாயிடுச்சு, பஞ்சமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பணக்காரனோட வீட்டில் போயிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்கறத வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இல்லையா? அங்கே எல்லோரும் சாப்பாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மாலி அந்த அந்த குழந்தை சின்ன பிள்ளை என்ன செய்வாள், ஃபைட் பண்ண மாட்டாள். அவள் வந்து ரொம்ப பொறுமையாக அவளுடைய அந்த லைனில் அவளுடைய டர்ன் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி எவ்வளோ சின்ன பீஸ் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு அவள் சந்தோஷமாக சாப்பிடுவாள். ஸோ ஒன் டே அதே மாதிரி ஒரு நாள் அவளுக்கு என்னாச்சு, லாஸ்ட்டாக ஒரு சின்ன பீஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த சின்ன பீஸ் அவள் வந்து கட் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்குறப்போ அது உள்ள ஒரு 2 ரூபா காயின் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன பொண்ணு என்ன செய்கிறா, அந்த காயின் வந்து அந்த பணக்காரனோடது, ஸோ நம்ம அவங்கள்ட்ட திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணுன்னு நேர்மையாக திருப்பி அந்த ரிச் மேன் வீட்டுக்கு போயிட்டு இந்த காயின் வந்து என்னோடய ப்ரெட்டில் இருந்துச்சு அப்படி சொல்லி கொடுக்குறான். ஸோ அந்த பணக்காரன் வந்து என்ன செய்கிறான், அவளுடைய நேர்மையை பார்த்து இது இது நீயே வச்சுக்கோ, இன்னும் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 ரூபி உனக்கு ரிவார்டாக தரேன், கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அவள் வந்து பொறுமையாக அவளுடைய டர்னுக்காண்டி வெயிட் பண்ணி அந்த ப்ரெட் வாங்கினதோட ரிவார்டு 2 ருபீஸ். அடுத்தது அவள் வந்து நேர்மையாக அந்த 2 ருபீஸ் நம்மளோடதே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ரிச் மேனுக்கு கொடுக்க போகிறப்போ எக்ஸ்ட்ரா ரிவார்டு அவளுக்கு கிடைக்கிது, இன்னும் 2 ருபீஸ். ஸோ இதில் பொறுமைன்ற ஒரு குணம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் ரெடியாக இருக்குது. அடுத்தது நேர்மைன்ற ஒரு குணத்துக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ரிவார்டு இருக்குது. ஸோ